இப்பொழுது இந்த கிருபை குறித்து சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் பரிசுத்த பவுலிடத்திலே சொன்னார். ஏன் இந்த வார்த்தை பவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார் என்று நாம் தியானிப்போம்னு சொன்னால், அதுக்கு மேலே உள்ள சொல்லப்பட்டிருக்கு. அதே 2 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாட்டு வரங்களையும் அநேக கிருபைகளையும் கொடுத்திருந்தார். ஆகவே அவர் சொல்கிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம், எனக்கு ஆண்டு கொடுத்த எல்லா மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக எனக்கு சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மை நாம் உயர்த்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த வேதவசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு அநேக கிருபைகள் இருக்கிறது, அநேக மேன்மையான காரியம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். பவுல் அவர் சவுலாக இருந்த பொழுது தேவ பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி சபைகளை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். அந்த தேவ மனுஷனை தமக்கென்று தெரிந்து கொண்ட பிறகு அவர் சரீரத்தில் பயங்கரமான பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்து கொண்டே அடுக்கடுக்காக இருந்தது. அப்பொழுது அவர் அதையெல்லாம் சகித்து தேவனுக்காக ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் அவர் கொடுத்த அந்த மேன்மைகளை குறித்து, அதை சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி தேவன் கொடுத்த மேன்மையை குறித்து அவர் பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக அவர் சரீரத்தில் ஆண்டவர் முள்ள கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட அநேக கிருபைகள் இருக்கலாம், வெளிப்பாட்டு வரங்கள் இருக்கலாம், ஜபிக்கிற கிருபை இருக்கலாம், வியாதியத்தை சுகப்படுத்த கிருபை இருக்கலாம், பில்லுசுர கட்டுகள் சிவனக்கட்டை அகற்றக்கூடிய கிருபை இருக்கலாம். இந்த கிருபை நல்ல பிரசங்கக்கூடிய தாளங்கள் இருக்கலாம். இந்த கிருபை நினைத்து என் தேவன் கொடுத்த அந்த மேன்மை நினைத்து நாம் என்ன சொல்ல நம்மை உயர்த்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த பவுல் சொல்கிறாரு, இப்படி எனக்கு இந்த முள்ளுக்காக பவுல் ஜெபிக்கிறார், சரீரத்தை முள்ளை எடுத்து போட சொல்லி. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அதை நான் எடுத்து போட மாட்டேன், அது உனக்கு அப்படியே இருக்கட்டும், ஆனால் என் கிருபை எனக்கு போதும். இந்த சரீரத்து பலயத்தை மத்தியிலையும் இந்த போராட்ட மத்தியில் தான் நீ ஊழியம் செய்யணுன்றது தேவனுடைய திட்டம். ஆகவே அதை நீ உன் முல்லை குத்தி நீ பொருட்படுத்தாதே, என் கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தால் எந்த சூழ்நிலையும் தேவனுக்காக எளிமை செயல்பட முடியும். போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், விலங்கினர் இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் கொடுத்த அந்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து அதோடைய அர்த்தம் நமக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்குற ஈவு. தகுதியே இல்லை, படிப்பே இல்லை, அவர் ஒரு பொருட்டு இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற ஈவுக்கு பேர் தான் கிருபை என்று சொல்லி பொதுவாக என்ன சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அது குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கிருபை என்றால் தகுதிக்கு அதிகமான தயவு. கிருபை என்றால் தகுதிக்கு அதிகமான தயவு என்று சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் அருளும் ஈவு. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் அருளும் ஈவு. 3வது, கிருபை என்பது தேவன் நம்மேல் வைக்கும் நல்ல எண்ணம். கிருபை என்பது தேவன் நம்மேல் வைக்கக்கூடிய நல்ல எண்ணம். 4வது, கிருபை என்பது தகுதி இல்லாதவரிடம் காட்டும் உண்மையான அன்பு. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களிடம் காட்டக்கூடிய உண்மையான அன்புக்கு பேர் தான் கிருபை. 5வது, கிருபை என்பது கைமாறு கருதாமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தான் கிருபை. இதுதான் கிருபை என்று சொல்லுவாங்க. இது அனைத்து சேர்ந்தது தான் கிருபை. ஆகவே இந்த கிருபை குறித்து சுருக்கமான தியானிப்போம். இந்த கிருபை முதலாவது என்ன நமக்கு செய்கிறது? கிருபை முதலாவது கிருபை யாருக்கு ஆண்டு கொடுக்குறாரு, இந்த கிருபையை யாருக்கு கொடுக்குறான்னு சொல்லி மிக சுருக்கமாக தியானிப்போம். அதாவது அந்த வேத வசனப்படி நான் தியானிக்க போகிறோம்.
முதலாவது சங்கீதம் 32:10 சொல்லப்பட்டிருக்கு, கிருபை கர்த்தரை நம்பி இருப்பவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்பி இருப்பவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது சங்கீதம் 103:11-17 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கிருபை. கர்த்தர் யார் பயப்படுறாங்களோ அவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அடுத்து சங்கீதம் 147:14 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை பெற காத்திருக்க வேண்டும். காத்திருப்பவர்களுக்கு தேவன் கிருபையை தருகிறார். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் மன்னிக்கவும், எபேசியர் 2:5-8 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. கிருபையினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? கிருபையினாலே ரட்சிப்பு கிடைக்கிறது. கிருபையினாலே எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கு, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து நீதிமொழி 16:6 வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நீங்கும். ரோமர் 6:14 வாசிக்கிறோம், கிருபைக்கு நாம் கீழ்ப்படுத்தியிருந்தால் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ரோமர் 6:14 வாசிக்கிறோம், கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 34 யாக்கோபு 4:6 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபை யாருக்குன்றதை சுருக்கமாக பற்றி சொன்னேன். ஆகவே இப்படிப்பட்ட கிருபை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்துவோம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறது? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை கொடுக்கிறார். ஆகவே இந்த கிருபை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மூன்றாவது கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். நான்காவது கிருபையினாலே ரட்சிப்பு வருகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அடுத்து கிருபையினால் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிருபையினாலே சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நமக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்கள் நம்ம அறியாமல் சில நேரத்தில் பாவம் செய்து விடுகிறோம். நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய பார்வையினாலே, சிந்தனையினாலே பாவங்கள் நம்ம மேற்கொண்டு விடுது. இந்த பாவம் இன்னைக்கு கிருபை, இதோடைய கிருபை நமக்கு தேவை. இந்த கிருபையினாலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாவமுக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கிருபைக்கு நான் கீழ்ப்படுத்துவது சொன்னால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அடுத்து தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை சொன்னேன். தாழ்மையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. தேவனுக்கு அநேக தாளங்களை கொடுத்துருக்காரு, நிறைய வசதி வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. நல்ல படிப்பு இருக்கும், நல்ல மேன்மையான உயர்வான வேலை இருக்கும், அந்தஸ்து இருக்கும். எதையை வைத்து நம்மை பெருமைப்படுத்தி மற்றவர்களை கீழ்த்தரமாக மற்றவர்களை கேவலமாக நினைப்போம்னு சொன்னால் அது நமக்கு தேவ கிருபை பெற்றுக்கொள்ள உதவாது. தேவ கிருபை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள, தேவ கிருபை நடத்தப்பட நினைச்சா நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நம்ம தாழ்த்த தேவன் நம்ம உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்மை நாம் உயர்த்தோம்னா நாமே தாழ்த்தப்பட்டு போயிடுவோம். நம்ம தாழ்த்திட்டோம்னா தேவன் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவ கிருபை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தனுக்கு உதவி செய்வதாக. அடுத்து சங்கீதம் 90:14 வாசிக்கிறோம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உங்களுடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அதுக்கு பேர் திருப்தியாக்கும் கிருபை. திருப்தியாக்கும் கிருபை எப்போ கிருபை கொடுக்குறாருன்னா காலையிலே. நீதிமொழியில் வாசிக்கிறோம், அதிகாலையில் திருவுகள் என்னை கண்டு அடைவாக சொல்லப்பட்டிருக்கு. காலைதோறும் என் கிருபைகள் புதிதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதிகாலை எழுந்து தேவனை தேடும் பொழுது, அதிகாலை தேவனை பார்த்து அமர்ந்து தேவனை துதிக்கும் பொழுது, அதிகாலை தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நம்மளுடைய குணங்களை முடக்கி அமர்ந்து தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கிருபை கொடுக்கிறார். ஆகவே இந்த கிருபை திருப்தியாக்கும் கிருபை. காலையிலே இப்படி கிருபையாங்களே திருப்தியாக்கும் சொல்லப்பட்டது. நான் முழுவதும் நாம் மகிழ்ந்திருக்கணும்னா தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபை நமக்கு திருப்தியாகி கொண்டே இருக்கும். அந்த கிருபை நமக்கு அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக ஒரு நாளாக கற்று மாற்றுவார். ஆகவே அந்த நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறும்படி கிருபையாக திருப்தியாக சொல்லப்பட்டிருக்கு. திருப்தியாக்கும் கிருபை. அடுத்து யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6 அதிகமான கிருபை தேவன் நமக்கு தருகிறார். எப்போனா தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபை தருகிறார். அதை வாசிப்போமா? யாக்கோபு
4:6, 4:10 நான் வாசிப்போம். யாக்கோபு 4:6, 4:10 வாசிப்போம், கேட்போம். யாக்கோபு 4:6, 4:10. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே என்று சொல்லி அந்த யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். யாருக்கு இந்த அதிகமான கிருபை? யாருக்கு அதிகமான கிருபை? தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபை. ஏற்கனவே நான் சொன்னேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்குறாரு சொல்லி. இப்போ இந்த அதிகமான கிருபை நான் பெற்றுக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறோமோ அவ்வளோக்கு தேவன் நமக்கு அதிகமாக கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிருபை மேலே கிருபை, கிருபை மேலே கிருபை, கிருபை மேலே கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் அதிகமான கிருபை. ஆகவே நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்க போனால் நம்ம தாழ்த்தி போனோம்னா நம்மளை கேவலம் நினைப்பாங்க, நம்மளை தலைப்பேர நினைப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம். யார் மதித்தா மதிக்க நமக்கு என்ன? ஆண்டவர் பாரு, நம்ம உண்மை உத்தமாக இருந்தா கிருபை கொடுத்துட்டே இருப்பார். அவங்க ஆண்டவர் நம்ம வைத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகவே அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ள தேவஸ்தலத்திலே நம்மை தாழ்த்துவோம். அடுத்து ஒரு கிருபை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 136:7 வாசிப்போம். 136 சங்கீதம் 136 சங்கீதம் முழுவதுமே கிருபை 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 வந்துகிட்டே இருக்கும். அது 136 7ஆவது வசனத்தையும் 5-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது வாசிங்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயற்கையுமே அதிகாரம் எடுத்த தேவன். இயற்கை என்ன சொல்றாங்க? இந்த இயற்கை உருவாக்குறது யாரு? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன். ஆகவே இந்த கிருபை பேரு உண்டாக்கும் கிருபை, உருவாக்கும் கிருபை. இந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். இயற்கையும் அதிகாரப்படுத்த தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும். வானம் உண்டாக சொன்னால் வானம் உண்டாச்சு, பூமி உண்டா சொன்னால் பூமி உண்டாச்சு, மரம் செடி கொடி உண்டா சொன்னாலும் உண்டாச்சு. எல்லாம் வார்த்தையினாலே ஆண்டு உருவாக்குனார், வார்த்தையை உருவாக்குனார். இது என்ன கிருபை? உண்டாக்கும் கிருபை. 136 வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே உண்டாக்கும் கிருபை, உருவாக்கும் கிருபை தேவன் நமக்கு கையிலே கொடுத்துருக்கிறார். ஆகவே தேவனுடைய கிருபை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒன்று வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 54:10 வாசிப்போம். ஏசாயா 54:10 வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரைகிற கர்த்தர் சொல்கிறார். இந்த கிருபை பேரு விலகாத கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எனக்கு எவ்வளவோ போராட்டம் பிரச்சனை வரும், மலை போல பிரச்சனை வரும். ஐயோ இதெல்லாம் என்னால் தாங்க முடியுமா, இதெல்லாம் சகிக்க முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா நம்ம நினைப்போம். இது மாமிசத்தின் நினைவு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, மலைகளே விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெய்து போனாலும் என் கிருபை வந்துட்டு விலகாதுப்பா. நான் உண்மையில கிருபை விலகாது. நான் கொடுத்த தயவு, உண்மையில அன்பு, அது ஒரு நாள் விலகி போகாது. தேவ கிருபையிலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையை நினைச்சு தேவனுக்கு என்ன சொல்ல போனால் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ சோதனை நான் பார்த்துருக்கேன். போராட்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒன்று போனால் இன்னொன்று. ஸோ இதோட முடிஞ்சு நினைப்போம். ஆனால் அடுத்து அதை காட்டி பெருசாக வரும். அவை மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை பெய்தாலும் தேவனை கிருபை விட்டு விலகாது. மலை போல ஒரு சோதனை தேவன் என்ன சொல்கிறார்? பனி போல மாற்றுன்னு சொல்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. புதிய ஆண்டில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பிரச்சனை தாங்கவே முடியாது, தகுதிக்கு மீன பிரச்சனை நினைச்சாலும் சரி, ஆண்டு சொல்கிறாரு, உன் திராணிக்கு மேலே உன்னை சோதிப்பேன்னு சொல்கிறாரு. திராணிக்கு மேலே நம்ம சோதிக்க மாட்டார். நமக்கு திராணிக்கு மிஞ்சி தென்படும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது மிக அற்பமான காரியம். ஆகவே இது விலகாத கிருபை. விலகாத கிருபைக்கு அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு அந்த விலகாத கிருபையை தொடர்ந்து தருவார். என்ன இந்த கிருபை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 3:8 சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதி இடத்திலே சுவிசேஷ அறிவிக்க கிருபையை நமக்கு கொடுக்குறாரு. புறாதி மக்கள் மத்திய கிருபை அறிவிக்க, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும். அதுக்கு ஒரு கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்த ஆண்டு முழுவதும் தேவன் சொல்லப்பட்டபடி தாங்குகிற கிருபை, தேற்றும் கிருபை, பின்தொடரும் கிருபை, உயிர்ப்பிக்கு கிருபை, திருப்தியாக்கு கிருபை, அதிகமான கிருபை, உண்டாக்குற கிருபை, விலகாத கிருபை, புறாயத்தை சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை, இவர் அனைத்தை பெற்று தேவனுடைய சாட்சி அந்த ஆண்டில் வாழ்ச்சி ஜீவிப்போம். கர்த்தர் அதிகமாக எடுத்து நடத்துவராக. இரண்டாவதாக, இந்த கிருபையினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை குறித்து வேதவசனம் மூலமாக பார்ப்போம். சங்கீதம் 94 அதிகாரம்
18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபை நம்மை தாங்குகிறது. கிருபை பாதம் கல்லில் எழுதாபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லப்படும். கிருபை நம்மை தாங்குகிறது. பாதங்கள் கல்லில் எழுதாபடி அவர் நமக்கென்று ஒரு தூதரை நியமிக்க வச்சிருக்கார். எங்கே போனாலும், எங்கே நம்ம நடந்து போகும்போது சரி, வாகனத்தில் போனாலும் சரி, எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு தூதரை காவல் வச்சுருக்கார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம பாதங்கள் கல்லில் இடாதபடி கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். கால்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். இந்த கால்களை நான் எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவனுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? பாதுகாப்பு தேவன் கொடுத்த பாதுகாப்புக்கு நம்ம கால்களுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இந்த கால்களை நான் எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவனுக்கு பிரியமான இடத்துக்கு இந்த கால் போகுதா? தேவன் விருப்பமான இடத்துக்கு தான் கால் போகுதா? நம்ம நினைத்து தேவனுக்கு சுத்தமான இடத்துல போய் நின்று தேவன் அதை பயன்படுத்தணும். மலைகள் மேல் சுற்றித்திர பாதங்கள் தேவனுடைய பார்வைக்கு அழகாக இருக்க சொல்லும். எதற்கு? தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு, தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு. மலைகள் மேல் சுற்றித்திர பாதங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவைகள். ஆக தேவனுடைய பார்வைக்கு அருமையானபடியால் நம்முடைய கால் இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த கிருபை நம்ம தாங்கிக் கொள்ளும். எப்போ தாங்கிக் கொள்ளும்? தேவனுடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போகும்போது, தேவனுடைய வார்த்தை அறிவிப்பதற்காக நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளை சென்று நடந்து போகும்பொழுது தான், வாகனத்தில் போகும்போதெல்லாம் தோலை கொண்டு கர்த்தர் காத்துக்கொள்வார். எந்த விதத்தில் பாவங்கள் மேற்கொள்ளாது, விபத்து மேற்கொள்ளாது, போராட்டம் மேற்கொள்ளாது. அப்படியே வந்தாலும் அவரை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? கிருபை கொடுத்து கொண்டிருப்பார். ஆகவே சங்கீதம் 94:18 வாசிக்கிறோம். முதலாவது கிருபை நம்மளை தாங்குகிறது. இரண்டாவது, இந்த கிருபை 119 சங்கீதம் 119:76 சங்கீதம் 94:19 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மளை தேற்றுகிறது. தேவனுடைய கிருபை நம்மளை தேற்றுகிறது. சோர்ந்து போகும்பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். வார்த்தை அனுப்பி பலப்படுத்தி தேற்றுகிறார். நாம் சோர்ந்து போகும்பொழுது, உற்சாகம் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது, விளையாடப்பட்டு இருக்கும் பொழுது, நமக்கு ஏன் இந்த வேலை, நம்ம ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறோம், ஏன் இப்படி நம்ம ஆண்டவர் வேதனைப்படுத்தாரு சொல்லி அநேக காலத்தில் சோர்ந்து போயிடலாம். அநேக தேவ ஊழியர்களுடைய கடைசி நாட்களில் வரக்கூடிய போராட்ட நிமித்தமாக, வரக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக அந்த தாய்க்குள்ள மனதில்லா, தாய்க்குள்ள பலம் இல்லாமலே சோர்ந்து போய் எனக்கு ஏன் இந்த ஊழியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அந்த சூழ்நிலை ஆண்டவர் செய்தாதான் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்ம தேர்ச்சிகிறார். சோர்ந்து போகும்போது அது நம்ம தேர்ச்சிகிறது. வார்த்தை அனுப்பி ஆபத்து நாட்கள் எனக்கு ஒப்பிட்டார்கள், ஒரு இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக எச்சரித்தேன், வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். வார்த்தை அனுப்பி நம்ம தேர்ச்சிவார். வார்த்தை அனுப்பி நம்ம பலப்படுத்துவார். ஆகவே அந்த கிருபை நம்ம என்ன செய்வது? இரண்டாவதாக தேர்ச்சுகிற கிருபை. மூன்றாவதாக சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம், பின்தொடரும் கிருபை. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் அர்த்தம் என்னன்னா, பின்தொடரும் கிருபை. எப்பவும் ஆண்டவர் நமக்கு ஒரு தூர பாதுகாப்பை வச்சுதான் இருப்பார். எங்கே போனாலும் அவர் கிருபை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன, அந்த கிருபை என்ன செய்தான்? நன்மையை தெரியுது. நன்மை கிருபை தொடரும். என் அந்த நன்மைக்கு எப்போ? கொஞ்ச நாள் மட்டும் இல்லை, இல்லை 1 மாதம் 2 மாதம் மட்டும் இல்லை, அல்ல 1 வருடம் 2 வருடம் இல்லை, ஜீவன நாட்களாம் நம்ம உயிரோடு நாட்கள் அனைத்துக்கும் தேவன் நன்மையானதையாய் தருகிறார். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். அதுக்கான கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே ஜீவன நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை பின்தொடரும் சங்கீதக்காரன் சொல்றார். அவருக்கு மட்டுமான அந்த வார்த்தை சொந்தம் அல்ல, அவர் விசுவாசிக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை சொந்தமானது. ஆகவே மூன்றாவதாக இந்த கிருபை என்ன செய்வது? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே எந்த சூழ்நிலை கலங்காதபடி தேவனை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இருப்போம்னு சொன்னால் இந்த கிருபை எனக்கு தாங்கிக் கொண்டே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பின்தொடரும் கிருபை. அடுத்து சங்கீதம் 119:88 வாசிக்கிறோம், தேவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்ம உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 119:93 வாசிக்கிறோம், தேவனுடைய கட்டளை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. 156 வாசிக்கிறோம், தேவன் நியாயம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. 3 உயிர்ப்பிக்கிற பார்க்குறோம். 119 சங்கீதம் 119, 154, 156 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். 119:91 வாசிக்கிறோம், தேவனுடைய கட்டளை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. 119, 156 வாசிக்கிறோம், தேவனுடைய நியாயம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நீதி நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே இந்த கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிக்கிற கிருபை, தேவனுக்கு வெளியே போறவங்களை உயிர்ப்பிக்கிற கிருபை. இந்த கிருபை தேவனை கொடுத்து கொண்டே இருக்காரு. ஆகவே நான் உங்களுக்கு இதுவரைக்கும் 4 கிருபை சொல்லியிருக்கிறேன். தாங்கும் கிருபை, தேற்றும் கிருபை, பின்தொடரும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவத்தை நம்ம தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கேட்ட வார்த்தைக்காக சுருக்கமாக ஜெபிப்போம். மகா இறக்கம் கிருபைந்த நல்ல ஆண்டவரே, கிருபையாக இரக்கமாக தயவாக நீ கொடுத்த நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கிருபை குறித்து தியானித்து வைக்க மாட்டவரே, கிருபை என்றால் என்ன, கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த கிருபை என்ன செய்ததுன்னு சொல்லி சுருக்கமாக கேட்ட மாட்டவரே, இந்த கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோமையா. யாரெல்லாம் இந்த ஒளிபெருக்கு மூலமாக இந்த வீடியோ மூலமாக இதை பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ, உள்ளத்தில் தேவனே கிரியை செய்து இந்த 2024ஆம் ஆண்டு புதிய ஆண்டிலே உடைய கிருபை பெற்றுக்களை தகுதிப்படுத்துமையா. கிருபையினாலே தாங்கிக் கொள்ள முடியாது, கிருபையினாலே உயிர்ப்பிக்க முடியாது, கிருபையினாலே நடத்த முடியாது, ஒவ்வொரு நாளும் கரமெடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொரு நாள் கிருபை அனுப்பையை தேற்றும்படியாக, ஆற்றும்படியாக, பலப்படுத்த முடியாது, அன்று தாங்கிக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்த பண்ணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.